ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். ராஜ வாழ்க்கை தரும் தைப்பூச விரத முறை மற்றும் பலன்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்க எந்த நேரத்தில் எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், இந்த நாளில் இதை மட்டும் செய்ய மறக்காதீங்க. வெற்றி என்றதுமே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய கடவுள் வெற்றிவேல் முருகன் தான். தைப்பூசம் இது வெற்றி கடவுளான முருகனுக்கே உரியது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். பார்வதி தேவி தன்னுடைய சக்தியை வேல் ரூபமாக முருகனுக்கு கொடுத்த நாள் தான் இந்த தைப்பூசம். இந்த தைப்பூச நாள்ல உங்க வீட்டுல எப்படியாவது இந்த வழிபாட்டை செய்ய தொடங்கிட்டீங்கன்னா முருகப்பெருமான் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. ஏன் பாத்தீங்கன்னா இவர் தான் வெற்றியின் கடவுள். பொருளாதாரத்துல முன்னேறணும், நோய் நொடி இல்லாம வாழணும், வீண் விரைய செலவு குறையணும், வெற்றி மேல் வெற்றி குவியணும் அப்படின்னு வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறவங்களுக்கு நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள். அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. வரக்கூடிய தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமான நாம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், தைப்பூசம் தோன்றியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, அதே போல தைப்பூசத்தன்று நாம சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்ன, வழிபாட்டு முறை, விரதம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்யணும், எதுவெல்லாம் செய்யக்கூடாது, நைவேத்தியம் அப்படின்ட்டு தைப்பூசம் குறித்த முழு தகவலையும் இந்த ஒரு பதிவுல கொடுத்திருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலா அருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்து முருகனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்கள்ல மிக முக்கியமானது தைப்பூச திருநாள். தைப்பூச பெருவிழா பழனி தண்டாயுதபாணி கோவில்ல 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும். தைப்பூச திருவிழாவின் போது மட்டும் முருகனுடைய 6 படை வீடுகள்ல ஒன்றான பழனியில 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் பக்தர்கள் கூடுவாங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்தா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். பஞ்சபூதங்களும் இறைவனுக்குள் அடக்கம் அப்படின்றத உணர்த்தும் நாளாதான் இந்த தைப்பூசம் இருக்கு. அதனாலதான் இந்த நாள்ல சிவாலயங்கள்ல சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். ஜோதிட ரீதியா பூஷம் நட்சத்திரம் அப்படின்றது சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். இது தை மாத பௌர்ணமி நாளோட இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு பெறுகிறது. முருகப்பெருமான் அப்படின்றவர் சிவசக்தி ஐக்கியமான ரூபமாக இருக்கிறதுனால தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாகவும் கொண்டாடப்பட்டுட்டு வருது. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒண்ணுதான் இந்த தைப்பூசம். தைப்பூச பெருவிழா பழனி தலத்துக்குரிய விழாவாக சொல்லப்பட்டா கூட உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமா கொண்டாடப்பட்டுட்டு வருது. ஏராளமான பக்தர்கள் பால் குடம் காவடி ஏந்தி முருகப்பெருமான இந்த நாளில் வழிபாடு செய்வாங்க. தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியுடன் பூசம் நட்சத்திரம் இணையக்கூடிய நாளை தான் தைப்பூச நாளா நாம கொண்டாடிட்டு வரோம். தைப்பூசத்தன்று காவடி தூக்குவது அப்படின்றது முக்கியமான வேண்டுதலா மக்களால பக்தர்களால செய்யப்பட்டுட்டு வருது. தைப்பூசம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்றதுக்கு பல புராண கதைகள் சொல்லப்படுவதுண்டு. அதுல ஒரு சில கதைகளை நாம இப்ப பார்க்கலாம். முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தாரகாசூரன் அப்படின்ற அசுரனை முருகப்பெருமான் இந்த நாள்ல தான் வதம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதும் அன்னை பராசக்தியின் மொத்த சக்திகளையும் உள்ளடக்கிய சக்தி வேலை வாங்கியதும் இந்த தைப்பூச திருநாள் தான். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனுக்கே பிரணவ மந்திரத்துக்கு பொருளை உபதேசம் செய்ததும் இதே நாள்ல தான். வள்ளியை திருமணம் செய்ததால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் காட்சி தந்ததும் தைப்பூச திருநாள் தான் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சிவனுக்குரிய நாளாகவும் இந்த தைப்பூச திருநாள் சொல்லப்படுது. தைப்பூச திருநாள் சிவன் மற்றும் பார்வதி தேவியுடனும் தொடர்புடைய நாளா சொல்லப்பட்டுட்டு வருது. மார்கழி திருவாதிரையில சிதம்பரத்துல சிவபெருமான் தனித்து நடனமாடியதை கண்ட பார்வதிக்கு தானும் இதே போல் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. பராசக்தி தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடியதும் இந்த தைப்பூச திருநாள் தான். சிதம்பரத்துல சிவபார்வதி இருவரும் இணைந்து ஆனந்த நடனம் ஆடியதும் தைப்பூச திருநாள் தான். முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்ததும் இதே நாள்ல தான் அப்படின்னும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தைப்பூச திருநாள்ல தான் உலகத்துல நீர் உருவானதாகவும் அதிலிருந்து உலக உயிர்கள் உருவானதாகவும் சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த தைப்பூச திருநாள்ல நாம விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அது குறித்தும் தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில விரதம் இருந்தா குழந்தை பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரத்துல
தைப்பூசத்துல விரதம் இருந்தா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும். இது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதே மாதிரி தைப்பூசத்துல விரதம் இருந்தா என்ன கிடைக்கும் அப்படின்றது பல பேருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. தைப்பூசத்துல முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தா நாம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்றத ஆன்றோர்களுடைய கருத்தா இருக்கு. வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும், ஞானம் வேண்டும், முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூசத்தன்னைக்கு வேல் வழிபாடு செய்து விரதம் கடைபிடிப்பது அப்படின்றது முக்கியமான ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாளைக்கு விரதம் இருந்தா நாம இன்னும் சில காரியங்களை சாதிக்க முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். குழந்தை வரம், திருமணம், ஆயுள், குடும்ப ஒற்றுமை அப்படின்னு இது அனைத்துமே கிடைக்கிறதோட தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு நடக்கக்கூடிய பூஜை அபிஷேகங்களை நாம பார்க்கிறப்போ நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும், தோஷங்கள் தீரும், நம்ம நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தைப்பூச விரதம் இருக்கும் கூடிய முருக பக்தர்கள் மார்கழி மாதத்திலேயே இந்த விரதத்தை துவங்கி தொடர்ந்து 48 நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வருவாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிமலைக்கு காவடி ஏந்தி பாத யாத்திரையா நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய பழக்கமும் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அவ்வளவு சிறப்பான இந்த தைப்பூசத்தன்னைக்கு நாமும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தா மிக நல்ல விதமான பலன்களை நம்மளால பெற முடியும். பொதுவாகவே இந்த நாள்ல விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் பாத யாத்திரை போறது, காவடி எடுக்கிறது, அலகு குத்துறது, பால்குடம் எடுப்பது, அன்னதானம் செய்வது அப்படின்ற முக்கியமான நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவது வழக்கம். அளவில்லாத பலன்களை அள்ளித்தரும் பல சிறப்புகளை கொண்ட தைப்பூச திருநாள் இந்த வருடம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு கூடி வருகிறது. முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கும் வேண்டிய வரங்களை பெறுவதற்கும் ஏற்ற நாளா இந்த தைப்பூச திருநாள் சொல்லப்படுது. இந்த நாளில் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலிருந்தே விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். வீட்டில் எந்த நேரத்தில் எந்த முறையில் தைப்பூச வழிபாட்டை செய்யலாம் அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். முருக வழிபாடு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய வழிபாடு. உலகத்தை காப்பதற்காகவும் நன்மையை நிலைநாட்டுவதற்காகவும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அன்னை பராசக்தி இருந்து ஞான வேலை பெற்ற திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள். இந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபட்டா முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தை மாத வளர்ப்பிறையில பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்த நாளை தான் தைப்பூச திருநாளா நாம கொண்டாடிட்டு வர்றோம். அந்த வகையில பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று காலை 4:41 துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 4:43 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. அதே மாதிரி அன்றைய தினம் அதிகாலை 1:54 துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1:01 வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நாள் முழுவதும் இந்த பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இருக்கிறதுனால அன்று நாள் முழுவதுமே நாம தைப்பூச வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளா சொல்லப்படுது. இந்த வருடம் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையிலேயே நமக்கு தைப்பூச விரதம் அமைந்திருக்கிறதுனால விரதம் இருந்து வழிபாடு செய்யவும் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை தரிசிக்கவும் வசதியா இருக்கும். தைப்பூசம் அன்று முருகப்பெருமான மனதார வழிபட்டா வேண்டிய வரங்கள் கிடைக்கும், முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை. தைப்பூசம் அன்னைக்கு பல பேரும் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. சில பேர் 48 நாட்கள் 21 நாட்கள் அப்படின்னும் தைப்பூச விரதம் இருப்பாங்க. ஏற்கனவே இதை பற்றின பதிவுகள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஆனால் அனைவராலும் இப்படி 48 நாட்கள் விரதம் கடைபிடிக்க முடியாது. அப்படி முடியாதவங்க இந்த நாளில் வேறு எந்தெந்த முறையில எல்லாம் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்ற தகவலையும் நாம் பார்க்கலாம். தைப்பூசம் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இங்க சொல்லப்பட்டுள்ள முறையிலும் நீங்க விரதம் கடைபிடிக்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு நாள் முழுவதும் உணவை தவிர்த்து உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம். முழு உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் உப்பு சேர்க்காத எளிய உணவை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு தைப்பூச விரதம் இருக்கலாம். பால் குடமாகவோ அல்லது பால் காவடியாகவோ எடுத்து சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம். முருகனுக்கு பால், பன்னீர், சந்தனம், புஷ்பம், இளநீர் உள்ளிட்ட காவடிகள் சுமந்து சென்று வழிபாடு செய்யலாம். அப்படி காவடி எடுக்கிறவங்க குறைந்தபட்சம் 5 நாட்களாவது விரதம் இருப்பது நல்லது. தைப்பூசம் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் செய்தும் நாம வேண்டிக்கலாம். இதுவும் முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே விரதம் இருக்கலாம். அன்றைய தினம் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து
முருகநாமங்களை மட்டுமே ஜபித்தபடி தியானம் வந்து செய்யலாம். தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் இருந்தாலும் விரத காலத்துல உடல் மற்றும் மனக்கட்டுப்பாடு கடைபிடிக்கிறது வந்துட்டு அவசியம். மாலை அணிந்து விரதம் இருந்து முருகனுடைய திருநாமங்களை சொல்லியபடி முருகர் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றும் தைப்பூச வழிபாட்டினை நாம கடைபிடிக்கலாம். மது, மாமிசம், புகை இந்த மாதிரியான தீய பழக்கங்களை தவிர்த்து முருகனை மனதார வேண்டி பூஜை செய்தும் தைப்பூச விரதத்தையும் வழிபாட்டையும் நாம வந்து கடைபிடிக்கலாம். இது எதுவும் முடியாதவர்கள், கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் வந்துட்டு இருக்கலாம். வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு வந்து செய்யலாம். அப்படி இல்லாதவங்க முருக படத்துக்கு பூ போட்டு எளிமையான நெய்வேத்தியம் படைத்து வெளிப்பட்டு விரதத்தை வந்து துவங்கலாம். மாலை நேரத்தில் முருக படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி முருகனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இங்க சொல்லப்பட்ட முறையில் உங்களுக்கு எளிமையான முறை எதுவோ, உங்களுக்கு உங்க சூழ்நிலைக்கு எந்த முறை ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை முழுவதுமா உங்களால் வந்து பெற முடியும். இப்போ நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விரதத்தை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி நிறைவு பண்ணணும் அப்படின்ற தகவலை வந்து பார்க்கலாம். தைப்பூசத்தன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு மலர்களால் அலங்காரம் வந்து பண்ணிட்டு விளக்கேற்றி வழிபாடு வந்து பண்ணணும். அன்னைக்கு 3 வேளையும் பால் பழம் மட்டுமே வந்து சாப்பிட்டு விரதம் வந்துட்டு இருக்கணும். முருகப்பெருமானுக்கு உரிய கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், வேல்மாறல் உள்ளிட்ட பாடல்களை நாம பாராயணம் வந்து செய்யணும். இது எதுவுமே தெரியாதவர்கள் எளிமையாக ஓம் சரவண பவ அப்படின்ற 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமான இன்றைய தினம் முழுவதுமே நாம வழிபாடு வந்து செய்யணும். மாலை நேரத்துல கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை தரிசனம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்திரனை தரிசித்த பிறகுதான் நீங்க விரதத்தை வந்து நிறைவு பண்ணணும். அடுத்ததா இந்த நாளில் நாம முக்கியமாக செய்ய வேண்டிய வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா வேல் வழிபாடு. முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக அன்னை பராசக்தியிட்ட இருந்து ஞான வேலை பெற்ற தினம்தான் தைப்பூச நாளா நாம கொண்டாடிட்டு வரோம். வேல் வேறு முருகன் வேறு கிடையாது. தமிழகம் மட்டுமல்லாம உலகோட பல பகுதிகளிலும் மூலஸ்தானத்துல முருகனுடைய விக்கிரகத்துக்கு பதிலாக வேல் மட்டுமே வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் வந்துட்டு இருக்கு. வேல் அப்படின்றது வெற்றியோட அடையாளமா சொல்லப்படுது. இது ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. வெல் என்ற சொல்லிலிருந்து தோன்றியதே வேல் அப்படின்ற சொல். வேலோட கூர்மையான பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும், அகண்ட விரிந்த பகுதி ஞானம் விரிந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும், கீழே உள்ள தடி போன்ற பகுதி அறிவு ஆழமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து குறிக்குது. அதனால தைப்பூசம் அன்னைக்கு வீட்டில் வேல் வைத்திருக்கக்கூடியவர்கள் அதற்கு அபிஷேகம் செய்து வேல் விருத்தம், வேல்மாறல், கந்தர் அலங்காரம் போன்ற பதிகங்களை பாராயணம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் உயர்வான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் அதற்கு சந்தனம், குங்குமம் வைத்து மலர்கள் சாற்றி அலங்காரம் வந்து பண்ணணும். முடிஞ்சா வேலுக்கு அபிஷேகம் செய்து வேல் பூஜை செய்வதும் வந்து சிறப்பு. முருகப்பெருமானுக்கு செவ்வரளி, செவ்வந்தி, துளசி படைத்து வழிபாடு செய்வது நல்லது. நைவேத்தியமா தேன், தினைமாவு, தயிர் சாதம் வந்து படைத்து வழிபாடு வந்து செய்யலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதிகம் முடியலை அப்படின்னா கூட பால் அல்லது சந்தனம் மட்டுமாவது இந்த நாளில் வாங்கி கொடுப்பது மிகவுமே வந்து சிறப்பு. அன்றைய தினம் முருகனுடைய படத்துக்கு முன்னாடி ஷட்கோண கோலம் விட்டு அது மீது 6 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு வந்து செய்யலாம். வெற்றிலை தீபமும் வந்து ஏற்றலாம். வேல் பூஜை செய்து வேல்மாறல் மகா மந்திரத்தை நாம் வந்து படிக்கலாம். செவ்வரளி மலர்களை கொண்டு 108 முறை ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் அர்ச்சனை செய்து வழிபாடு வந்து செய்யலாம். ஏதாவது 2 ஜீவராசிகளுக்காவது அன்னதானம் கொடுப்பது வந்து சிறப்பு. அன்றைய தினம் மாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு வந்து செய்யலாம். மலை கோவில் இருந்தால் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது. குழந்தை பாக்கியம் பெற, திருமண தடை விலக, நோய் நீங்க, பகை விலக, வியாபாரம் செழிக்க, கடன் நீங்க, குழந்தைகள் கல்வியில் சிறக்க அப்படின்னு என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை மனதார முருகனுக்கிட்ட பிரார்த்தனை செய்து தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்யலாம். கோவிலுக்கு போயோ அல்லது வீட்டிலேயே மாலை நேரத்தில் முருகனை வழிபட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்ததா 2026ஆம் ஆண்டுக்கான தைப்பூச வழிபாட்டு நேரம் குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுன்னு பார்த்தோம். அன்றைய தினம் நாள் முழுவதும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்தே வந்துட்டு இருக்கு. நாள் முழுவதும் தைப்பூச வழிபாடு கடைபிடிக்கலாம் அப்படின்னா கூட
சில குறிப்பிட்ட நேரத்தில் முருக வழிபாடு செய்வது வந்து சிறப்பு. காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் தைப்பூச வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பாக வந்து சொல்லப்படுது. அந்த நேரத்தில் செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில், அதாவது பொதுவாக பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம். அவ்வளோ சீக்கிரம் முடியாது அப்படின்றவங்க காலை 8 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் உள்ள நேரத்தில் வழிபாடு வந்து செய்யலாம். சில பேர் இலை போட்டு படையல் வைத்து வழிபாடு வந்து செய்வாங்க. அந்த மாதிரி இலை போட்டு படையல் போட நல்ல நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகல் 1:35 மதியம் 2:35 வரைக்கும் நல்ல நேரம் வந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் படையல் போட்டு வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம். மாலை 6 மணிக்கு மேலே விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். ஏற்கனவே விரதம் இருக்கக்கூடிய முறைகள் பற்றி நாம் வந்து சொல்லிட்டோம். இப்போ மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ நீங்கள் வந்து விரதம் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் மாலை அணிந்து விரதம் இருந்தால் கண்டிப்பாக கோவிலுக்கு போய் எந்த கோவிலில் வேண்டிக்கிட்டு நீங்கள் விரதம் வந்து இருந்தீங்களோ அந்த கோவிலுக்கு போய் தான் நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு பண்ணணும். எந்த முறையில் விரதம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த நாளில் அதிக அளவில் தண்ணீர் வந்து குடிக்கணும். நினைத்தது நிறைவேறணும் அப்படின்னா முருகப்பெருமான இந்த நாளில் நாம் எப்படி வழிபடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்தன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு சிவப்பு நிற மலர்கள் வந்து சூட்டணும். சிவப்பு நிற மலர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து செவ்வரளி மலர்கள் வந்து நாம் வந்து போடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி மலர்கள் வந்து சூட்டலாம். அப்படி சூட்டி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் வெற்றிலை மேலே ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை அப்படின்றது வெற்றியை தரக்கூடியது. 6 வெற்றிலை வந்து எடுத்துக்கிட்டு அது மேலே 6 அகல் விளக்குகள் வந்து வைத்து சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய திரி போட்டு நெய்யூற்றி தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யுங்க. சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வெள்ளை நிற மலர்கள் அது வந்து வச்சுக்கலாம். அதே போல செண்பகப்பூ கிடைத்தது அப்படின்னா செண்பகப்பூவும் நீங்க வந்து வைக்கலாம். அது மிக மிக சிறப்பானது. நெய்வேத்தியமா வந்து பார்த்தீங்கன்னா பாயசம், சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பை வந்து நெய்வேத்தியமா வந்து வைங்க. அதே மாதிரி பழங்கள் அப்படின்னு வந்து சொல்றப்போ நாம செவ்வாழை பழம் இந்த நாளில் படைக்கிறது மிகவுமே வந்து சிறப்பு. செவ்வாழை வந்து கிடைக்காதவங்க நார்மலா நம்ம வைக்கக்கூடிய மஞ்சள் வாழைப்பழமும் வந்து வைக்கலாம். வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து மனதார முருகப்பெருமானை முருகா அப்படின்னு நீங்க சொல்லி வழிபாடு செய்தாலே வந்து போதும். முருகனுக்குரிய மந்திரங்கள், பாடல்கள் ஏதாவது ஒன்றை வந்து பாடி உங்களுடைய வேண்டுதல் அல்லது கோரிக்கை எதுவா இருந்தாலும் முருகப்பெருமானு கிட்ட மனமுருகி சொல்லி நீங்க முறையிட்டு பாருங்க. நீங்க மனதார உள்ள முருகி முருகா அப்படின்னு ஒரு முறை அழைத்து முருகப்பெருமானு கிட்ட முறையிட்டாலே வந்து போதும். அவர் உள்ளம் மகிழ்ந்து நீங்க கேட்ட வரத்தை கேட்டபடியே தந்திடுவார். அவ்வளவு அருமையான அற்புதமான கலியுகத்தோட கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட உடனே ஓடி வந்து உங்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடியவர். அதனால யாருமே இந்த நாளை வந்து தவற விடாதீங்க. குறிப்பிட்டு இந்த நாளில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வந்து கொடுங்க. குறைந்தது ஒரு 3 பேருக்காவது வயிறார சாப்பாடு வந்து வாங்கி கொடுங்க. நிச்சயம் நீங்க நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி கொடுப்பார். யாரையும் கோபமா இந்த நாளில் வந்து நீங்க வந்து திட்டக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. அதே போல இந்த நாளில் கடன் வாங்குறத வந்து தவிர்க்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நல்லது. கடன் கொடுக்கறதும் கடன் வாங்காமல் இருக்கிறதும் வந்துட்டு நல்லது. அடுத்ததா இந்த நாளில் நாம சொல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த மூல மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக. இந்த ஒரு மூல மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு அந்த நாள் முழுவதுமே தைப்பூசம் முழுவதுமே வந்து சொல்லிட்டே வந்துட்டு இருங்க. தைப்பூசத்தன்னைக்கு இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்ல தொடங்கி தினந்தோறுமே காலை நேரத்தில் ஒரு 9 முறையும் மாலை நேரத்தில் ஒரு 9 முறையும் நீங்க இறை வழிபாடு செய்யும் போது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஒரு 9 முறை மட்டும் சொல்லி பாருங்க. நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மாற்றங்கள் வந்துட்டு உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும். முருகப்பெருமான் அதை நடத்தி காட்டுவாரு. நீங்க நினைத்தது நினைத்தபடி வந்து நடக்கும். நியாயமா எதுக்காக நீங்க வேண்டுதல் வந்து வைத்தீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த வருடம் தைப்பூசம் வந்து வர்றதுக்குள்ள அந்த வேண்டுதல் கட்டாயம் வந்து நிறைவேறியிருக்கும். கலியுக தெய்வமான முருகப்பெருமான் உங்களுடைய கவலைகளை வந்து போக்கி உங்கள் அனைவருக்குமே ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.